பாரம்பரிய வைத்தியத்தில் காய்ச்சலுக்கான மருத்துவம். காய்ச்சல் சாதாரணமாக அதிக வலியால் வருது. தண்ணி குடிக்கிறதால கண்ட இடத்துல போய் கடைகளில் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கும்போது அந்த தண்ணி சேராமல் காய்ச்சல் வந்தது. காய்ச்சலுக்கு முக்கியமாக தேன், சித்தரத்தை, கீழாநெல்லி, சீந்தில் கொடி, சுக்கு, கண்டத்திப்பிலி இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். காய்ச்சல் தண்ணி பல இடங்களுக்கு போகிறப்போ நம்ம மாற்றி மாற்றி குடிக்கிறோம், அதனால காய்ச்சல் வரும். உணவுகள் மாறி சாப்பிடும்போது காய்ச்சல் வரும். கிளைமேட்டு சேஞ்சஸ் ஆகுறப்போ காற்று, மழை, வெயில் இதெல்லாம் வந்து தாங்கிக்கிறக்கூடிய சக்தி நம்ம உடம்புல இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. வேலைப்பளு காரணமாக அங்கே இங்கேன்னு அலைஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு, நிறைய இடங்களுக்கு போய் தண்ணி குடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு அடிக்கடி காய்ச்சல் வரும். மாதத்துக்கு ஒரு முறை காய்ச்சல் வர்ற உடம்பு நல்லதுன்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா, ஓய்வு நம்ம உடம்பே தானவே ஓய்வு கேட்குது அப்படின்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கிறணும். அந்த நாட்களில் காய்ச்சல் வருதுனாக்கா ஒரு நாள் எல்லா வேலையும் நம்ம மூட்டை கட்டி வச்சுட்டு பேசாமல் ரெஸ்ட்டை போட்டு தூங்கி ஓய்வு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா உங்கள் உடம்பு வந்து நல்ல ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். வேறு எந்த மருந்து மாத்திரையும் நீங்கள் சாப்பிடணுன்னு அவசியம் இருக்காது. அதை மீறியும் வந்து நம்மளுக்கு ஜுரம் வருது அப்படின்னாக்கா அந்த காய்ச்சலை வந்து சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். சீந்தில் கொடி இயற்கையிலேயே நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது நிறைய. இது வந்து ஒரு மரத்துலேயே படர்ந்துக்கிட்டு இருக்கோம். காட்டிலேயே சுவாசித்து இது எப்படி தண்ணி இல்லாமல் மழை இல்லாமல் இருந்தாலும் அந்த காட்டில் வர ஈரத்தை சுவாசித்து நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து எப்படிப்பட்ட காய்ச்சலையும் போக்கக்கூடியது. ஒரு 3 இலை பறிச்சுக்கிடுவோம் சிறுசாக இருக்கிறதுனால. பெருசாக இருந்துச்சுனாக்கா ஒரு இலையே போதுமானது. 3 இலை எடுத்துக்கிறணும். இப்போ இது கூட கீழாநெல்லி ஒரு கொத்து எடுத்துக்கிறணும். இது 2 அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம் கூழாக. இப்போ இது கூட கூட்டு மருந்தா சுக்கு, ஒரு சிறு துண்டு சுக்கு, சிற்றரத்தை, உடம்பு வலி சளி இதெல்லாம் போக்கக்கூடியது. சிற்றரத்தை ஒரு சிறு துண்டு எடுத்துக்கிறணும். கண்டத்திப்பிலி காய்ச்சலையும் போக்கக்கூடியது, உடல் வலியவும் போக்கக்கூடியது, நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியது. வாய் கசப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் காய்ச்சல் அடித்தா, இந்த கசப்பெல்லாம் போக்கக்கூடியது இந்த கண்டத்திப்பிலியும் கொஞ்சமாக கூட 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இது 3ஐயும் அரைச்சி எடுத்து பொடியாக வச்சுருக்கேன். சிற்றரத்தை, சுக்கு, கண்டத்திப்பிலி 3ஐயும் அரைச்சி எடுத்து பொடியாக வச்சுருக்குறோம். பொடியை வந்து இந்த பச்சை மருந்து கூட கலக்கணும். தேவையான அளவுக்கு கூட தேன் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும், குழந்தைங்கள்னாக்கா அவங்களுக்கு ஒரு 10 சொட்டு அளவுக்கு தொட்டு நாக்கில் வச்சு சுவைச்சு சாப்பிட்டா போதும். அதை விட ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு 5 சொட்டு தொட்டு நாக்கில் வச்சு சுவைச்சு சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருங்க. பெரியவங்களாக இருந்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உள்ளுக்குள்ளே சாப்பிட்ருங்க. ஜுரம் விட வரைக்கும் ஒரு 3 வேளை சாப்பிட்டாக்கா உங்களுக்கு அந்த ஜுரம், அடிக்கடி ஜுரம் வர்றது சரியாயிரும். சீக்கிரமாக காய்ச்சல் சரியாகிறதுக்கு ஒரு சிறந்த மருந்து. காய்ச்சல் வந்துருச்சுனாலே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இன்றைக்கி எதுக்கு எடுத்தாலும் போய் நம்ம மருத்துவமனைக்கு போகிறோம். அதனாலேயே பாதி உடல் கெட்டு போகுது. நீங்கள் காய்ச்சலுக்கு போனால் வேறு 2 நோய் இருக்குன்னு சேர்த்துன்னு சொல்லிடுவாங்க. அதில் மன உளைச்சல் ஆயிரும். அதனால் முதல்ல இதை முதல் உதவியாக எடுத்துக்கோங்க. காய்ச்சலுக்கு சித்தரத்தை, கீழாநெல்லி, சீந்தில் இருக்க காய்ச்சல் ஏதுன்னு சொல்லியிருக்காங்க. சுக்கு, கண்டத்திப்பிலி, தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இந்த மருந்தில் ஒரு அரை ஸ்பூன் சாப்பிட்டா போதும். எப்படியாப்பட்ட காய்ச்சலும் 3 மணி நேரத்தில் நின்றுடும். குழந்தைங்களுக்கு 2 சொட்டு 3 சொட்டுன்னு அந்த குழந்தையினுடைய நாட்களை பொறுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக 2 சொட்டு 3 சொட்டு கொடுத்தா எந்த குழந்தைக்கும் தவறே நடக்காது. அரை ஸ்பூன்லாம் கொடுக்கவே கூடாது, சொட்டு கணக்கில் தான் கொடுக்கணும். அதனால் காய்ச்சலுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.